ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் டேஸ்ட்லேயே பலாக்கொட்டையை பயன்படுத்தி நம்ம அந்த குழம்பு செய்ய போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை வந்து தூர தான் போடுவாங்க. ஆனால் அதை வச்சு சூப்பராக கறி குழம்பு டேஸ்ட்டில் ஒரு குழம்பு செய்யலாம். வாங்க இந்த குழம்பு எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பலாக்கொட்டை பயன்படுத்தி குழம்பு செய்ய போகிறோம். இப்போ இந்த பலாக்கொட்டையை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிட்டுட்டு எடுத்தோன்னா மேலே பார்த்திங்கன்னா வலுவலுன்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக கடையில் வாங்கினது தனியாக. இது வந்து நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள். இதோட தோல் பார்த்திங்கன்னா ஈஸியாக அப்படியே எடுக்க வருது. உங்களுக்கு ஒருவேளை மேலே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிங்கன்னா லைட்டாக நம்ம அடுப்பில் லைட்டாக வறுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தொலியை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இது நான் ட்ரையாக வாங்கினதுனால நான் ஈஸியாக இந்த மாதிரி உரித்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் கட் பண்ணணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இது நம்ம வேக வச்சுட்டு அப்புறம் குழம்பு வச்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் இதை சேர்த்து ஒரு 2 விசில் மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு நம்ம பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய பழுத்த சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடும். பாருங்கள், தக்காளி நல்லா நம்மளுக்கு குக் ஆகிருக்கு. இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதிலே நம்ம மசாலா சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றால மிளகாத்தூள். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல பலாக்கொட்டை, அதை சேர்த்துக்கலாம். அந்த வேக வச்ச தண்ணியோடு நான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த பலாக்கொட்டையும் நல்லா வேகட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்தா போதும். இது கூடவே 2 முந்திரி, இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகிருக்கு. அதோட பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நீங்கள் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பலாக்கொட்டை வச்சு நம்ம நிறையா ரெசிபி பண்ணலாம். போக போக அதை பார்க்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா நம்ம குக் பண்ணலாம். நம்மளோட சூப்பரான பலாக்கொட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோட, இட்லி, தோசை, சப்பாத்தியோட கூட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட பலாக்கொட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.